புலியருவி ஒரு குட்டியோண்டு அருவி. புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா குற்றாலத்தில் வந்து குளிக்க வந்திருந்தோம் மெயின் ஃபால்ஸில். ஆனால் குளிக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக விழுறதுனால பெர்மிஷன் கொடுக்கல. யாருக்குமே வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருந்தது. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா புலியருவி எப்படியாவது குளிச்சுட்டு போயிடணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். புலியருவியில் பார்த்தோன்னா எல்லாரும் வந்து மக்கள் குளிக்கிறதுக்கான ஒரு அனுமதி வந்து இருக்குது. இப்போ வந்து பின்னாடி பார்த்துருக்கிறது வந்து புலியருவி ஒரு குட்டியோண்டு அருவி தான். இதில் வந்து எதுக்காக வந்து இந்த புலியருவின்னு வந்ததுன்னா இங்கே வந்து புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அப்பப்போ வந்து இந்த புலிகள் வந்து கொஞ்சம் கூல் பண்ணிட்டு போகும், தண்ணி குடிக்கிறதுக்காக வருன்றதுனால புலியருவின்ற பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த அருவியை பற்றி வரலாறுலாம் நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம வந்து மெயினாக வந்து குளித்து ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறோம். சில்லுன்னு ஒரு குளியில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தாலே ரொம்ப தண்ணியை லைட்டாக காலை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு குளிச்சாதான் தெரியும். ஆனால் ரொம்ப நடுங்குது. கிளைமேட்லாம் ரொம்ப டல்லாக இதாக பார்ப்போம். செம்மையாக இருக்கும். அப்பப்போ வந்து திடீர்னு கிளைமேட் மாறிட்டு இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் தூறுது, அதுக்கப்புறம் வந்து மேகங்கள்லாம் மூடிட்டு நல்லா இருட்டாக வந்துடுது. அப்படின்றப்போ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கன்றதை கேட்டுக்கிறோம்.
குளிக்க முடியாது. இங்கே ஆள் கூட்டம் அவ்வளோவா இல்லை, அதனால வந்து குளிக்கிறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஒரு பாருங்க மேலே பாருங்க புகை மாதிரி இருக்குது. தண்ணி விழுகிற ஸ்டைலில் பாருங்க அவ்வளோ அருமையாக, சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே நடுங்குது உடம்புலாம், பல்லுலாம் அடிக்குது. கேமராலாம் ஆடுது அப்படியே. கேமராமேன் வேற யாரும் இல்லை, நம்ம அரவிந்த் சுவாமி யூடியூப் சேனல் தான். குளிச்சாச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தோம். நாங்கள் அங்கே போயிட்டு மெயின் ஃபால்ஸில் பார்த்தோம், அங்கே விடலைன்னு தான் இங்கே வந்தோம். இங்கே அப்படி விட மாட்டாங்க நினச்சோம், நல்ல வேலை விட்டுட்டாங்க. நல்ல செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப கூலிங். இது என்ன ஹைலைட் தான், இன்னைக்கு குளிச்சு எல்லாருமே வந்து காலை சுற்றி ரொம்ப வலி இருக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ கூலிங், மார்கழி மாதம் வேறையா, ரொம்ப பனிமூட்டம், செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க குற்றாலம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அந்த டைமை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு பர்மிஷன் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் கேட்டு உங்களுக்கு தகவல் பண்ணுறோம். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுறாங்க தகவல் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்மளோட அறிக்கை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் இதோட செம்மையான ஒரு வீடியோவில் ஒரு நல்ல என்ஜாய் பண்ணுற ஒரு வீடியோவில் ஒரு ட்ராவல் விலாகு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி. ஊரில் நடுங்கிறாப்புல நல்லா பேசி சரியாக வரலாம்.